நிச்சயமாக நிகிதா, இந்தியர்களின் கார் மோகம் என்பது கடந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சென்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். கடந்த 2024ஆம் ஆண்டில் 43 லட்சம் கார்கள் விற்பனை ஆகியுள்ளது என்பது புதிய சாதனை அளவாக விற்பனை அளவாக பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த ஆண்டு இந்தியர்களின் கார் மோகம் என்பது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இருந்திருக்கு என்றுதான் தெரிய வந்திருக்கிறது. என்றால் அதிலும் ஒரே ஆண்டில் இத்தனை கார்கள், அதுவும் எஸ்யூவி கார்கள் அதிகமாக விற்கப்பட்டு கிட்டத்தட்ட 53% இந்த மொத்த விற்பனையில் 43 லட்சம் கார்களிலே கிட்டத்தட்ட 53% எஸ்யூவி கார்கள் தான் விற்கப்பட்டிருக்கிறது. விலை அதிகம் உள்ள வலுவான பெரிய கார்களான எஸ்யூவி கார்கள் தான் விற்கப்பட்டிருக்கிறது. எஸ்யூவி என்றால் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டிவ் வெஹிக்கிள் என்று கூறுகிறார்கள். எனவே அந்த கார்களின் விற்பனை தான் அதிகமாக இருந்திருக்கு. அதிலும் மாருதி சுசுகி, உண்டாய், டாடா மோட்டார்ஸ், டொயோட்டா ஆகிய நிறுவனங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கை புதிய சாதனை, அவர்களுடைய தனித்தனி இலக்கிலும் சாதனையை படைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மற்றும் ஒரு ஆச்சரிய தகவல் என்னவென்றால், பொதுவாக நகர்ப்புறங்களில் தான் கார்கள் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று நாம் அனைவரும் நினைப்போம். ஆனால் இந்த கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு விற்பனையிலே கிட்டத்தட்ட 45% கிராமப்புறங்கள் தான் விற்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு. இதற்கு முன்னால் 20%, 18% தான் கிராமப்புறங்களில் விற்பனை அளவு இருக்கும். ஆனால் இந்த முறை 43% கிராமப்புறங்களிலே கார்களின் விற்பனை அதிகரித்திருக்கிறது என்ற தகவல் உண்மையிலேயே சற்று ஆச்சரியம் மட்டுமல்ல, பொருளாதாரம், அதாவது கிராமப்புற பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதோ என்ற ஒரு தகவலையும் நமக்கு சொல்லாமல் சொல்கிறது என்றுதான் கூற வேண்டும். கடந்த 2000 எஸ்யூவி ரக கார்கள் விற்பனையில் இன்னைக்கு பார்த்தீர்கள் 2023ஆம் ஆண்டிலே 41.1 லட்சம் கார்கள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டில் 43 லட்சம் கார்கள் என விற்பனை உயர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டிலும் கார் சந்தைகள் எப்பொழுதுமே சக்கரவர்த்தியாக இருக்கும். மாருதி சுசுகி தான் மீண்டும் ஒருமுறை தான் நம்பர் 1 என்பதை நிரூபித்திருக்கிறது. மாருதி சுசுகி நிறுவனம் இதுவரை இல்லாத அளவாக ஹோல்சேலில், அதாவது ஒட்டுமொத்த விற்பனையிலே 17,90,977 கார்களை விற்பனை செய்திருக்கிறது என்ற தகவல் நமக்கு ஆட்டோமொபைல் விற்பனையகத்திலிருந்து நமக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டில் 17,51,000 என்றுதான் அதிக விற்பனையாக இருந்தது. கடந்த ஆண்டில் மாருதி சுசுகியின் விற்பனை சற்று கீழே சாய்ந்தது, 17,26,000 இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு உயர்ந்து 17,88,405 கார்களை விற்பனை செய்திருக்கிறது மாருதி சுசுகி. இது புதிய சாதனையாக கருதப்படுகிறது. மாருதி சுசுகி நிறுவனம் தங்களுடைய நெக்ஸா கார்களின் விற்பனை தான் சிறு நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்தது. இந்த விற்பனைக்கும் கிராமப்புறங்களில் அதிக அளவு விற்பனை செய்யப்பட்டிருக்க காரணம் என்று கூறப்படுகிறது. அந்நிறுவனத்தின் கிராமப்புறங்கள் மட்டும் 16% அதிகரித்திருக்கிறதாம். ஏன்னா அந்த நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான தகவலையே வெளியிட்டிருக்கிறார்கள். உண்டாய் நிறுவனத்தை பொறுத்தமட்டிலே 6,05,433 கார்களை விற்பனை செய்திருக்கிறது. இதிலும் எஸ்யூவி கார்கள் மட்டும் 67% விற்பனை ஆகிறது. கியா இந்தியா நிறுவனம் இந்தியாவில் 2,55,000 கார்களை விற்பனை செய்திருக்கிறது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை பொறுத்தமட்டிலே 5,65,000 கார்களை விற்பனை செய்திருக்கிறது. டொயோட்டா நிறுவனம் 2023ஆம் ஆண்டை விட 40% தங்களுடைய விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் 2,33,000 கார்களை விற்பனை செய்திருப்பதாக அதுவே ஒரு புதிய சாதனை தங்களுக்கு என டொயோட்டா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மகேந்திரா நிறுவனத்தை பொறுத்தமட்டிலும் 41,424 கார்களை விற்பனை செய்து 18% கார்கள் விற்பனை குறைவாக இருந்தாலும் அதிக விலை கொண்ட கார்கள் இவை. எனவே 18% தங்களுடைய விற்பனை விகிதம் உயர்ந்திருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நிசான் நிறுவனமும் விற்பனை அதிகரித்திருக்கிறது. ஆடி இந்தியாவை பொறுத்தமட்டு சற்று விற்பனை குறைந்திருந்தாலும் 2வது பதவியிலே அவர்கள் விற்பனை அதிகரித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே பொதுவான பார்வையில் பார்க்கும்போது கார்கள் விற்பனை கிடுகிடுவென உயர்ந்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். இது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இருந்திருக்கிறது. இந்த முறை மேலும் பல புதிய கார்கள், எஸ்யூவி கார்கள் மேலும் பல அதிக அளவிலே கொண்டு வருவதற்கான புதிய மாடல்களை கொண்டு வருவதற்கான ஒரு ஊக்கத்தை தருவதாக இந்த கார் நிறுவனங்களின் உற்பத்தியாளர்களும் அந்த நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளும் பேட்டிகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். இது ஒரு 2025ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தையும் உந்துதலையும் தந்து கார் விற்பனையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. நிகிதா.